என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களை, முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் ஓம் சக்தியான நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன். என் செல்லமே, இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே. என் பிள்ளையே, எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது. அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு. என் செல்லமே, பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய், நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறது. சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும், என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்துவிட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு. என் செல்லமே, நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல், முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய். கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன். என் செல்லமே, நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்கப் போகிறது. என் செல்லமே, வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன். என் செல்லமே, உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒருவேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும். நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலையும் சரி, நீ ஆசையாய் எதிர்பார்த்த குழந்தையும் சரி, திருமணமும் சரி, கல்வியில் வெற்றியும் சரி,
வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி, எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன். என் செல்லமே, உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கை வாழப்போகிறாய். என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட, நான் நினைத்தது எங்கே அம்மா நடக்கிறது, கவலைகளும் மட்டுமே எனக்கு நிரந்தரம் ஆகிவிட்டதே என மனதிற்குள் கண்களில் நீர் ததும்பி மனம் கலங்குவது எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. பிரம்மாண்டமான மிக பெரிய ஆலமரம் கூட சின்ன சிறு விதையிலிருந்துதான் உருவானது தானே. அதுபோலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக தோன்றக்கூடிய விஷயமும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும். நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. என் அருளாலும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன். நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கான வாழ்க்கையை நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு நான் துணையாய் நான் இருக்கப் போகிறேன். நீ யார் என்பது உனக்கு நிரூபிப்பதற்காக நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் மாற்றப் போகிறேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்து நான் உன் பொருளாதார சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறேன். நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்ய போகிறேன். என் செல்லமே, உன் குடும்பத்தின் நிலை உன்னால் உயரப்போகிறது. உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். உன் மனது கடாயில் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகை போட்டது போல கொதித்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்களை பட்ட நீ ஏற்றும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவிற்கு வாங்கிவிட்டாய். இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடு வேதனையோடும் இந்த ஓம் சக்தியை தேடி வந்தாய். உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வை நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விதங்களிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். இனிமேல் நீ லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாறப்போகிறது. அந்த அதிசயத்தை பார்க்க நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய். அந்த அதிசயத்தை பார்த்து நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இத்தனை கவலைகளையும் குழப்பங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது. நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம். நடப்பதையெல்லாம் நல்லதற்கே என்று பொறுமையோடு நம்பிக்கையோடும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக்கூடாது. அப்பொழுதுதான் மனக்குழப்பங்களிலிருந்து எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வருவாய். உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய். வாழ்வில் நம்பிக்கை என்கின்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகிறது. முடியாதது என்று எதுவும் இல்லை. எதையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணமே உன்னை நினைத்த பாதையில் துணிந்து பயணிக்க வைக்கும். எதற்கும் அஞ்சாதே, எதை கண்டும் ஓடாதே. உனக்கான எல்லாமாக மாறி நான் இருக்கின்றேன். உன்னுடைய கோபத்தை பார்த்துக்கொள், அது உன்னுடைய காரியத்தையே கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள். உனக்கு நான் துணை நிற்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். இன்று உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீ வேண்டிய எல்லாவற்றையும் நான் அருளப் போகின்றேன். எதுவாயினும் இன்று இந்த நொடி மனமுருகி என்னிடம் கேள். நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த காரியமும் நான் பலிக்கச் செய்வேன். மனதிற்குள் நின்று கேட்பதை எதுவாயினும் கட்டாயம் அது உனக்கு கிடைக்கும். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகின்றாய்? என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது. எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன். நீ பார்த்து கொண்டே இரு. கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்க்கும் வியக்கத்தக்க சகல சௌபாக்கியங்களுடனும் வாழத்தான் போகின்றாய். நீ நினைத்தது, வேண்டியது, கேட்டது என அனைத்தையும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். குழந்தையே, நான் உன் கடவுள் அல்ல, உன் அன்னை. நீ செய்த பாவங்களை எல்லாம் போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ மனவேதனையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளவும் எதை இழந்தாயோ அதை மீட்டு உனக்கு பெற்றுத்தரவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களையும் உனக்கு மீட்டெடுத்து தருவதற்காக தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன். நீ என்னை அன்னையாகவும் நான் உன்னை பிள்ளையாகவும் அடைய பெற்றேன். ஏன் இத்தனை மன வருத்தத்தில் உன்னையே நீ வருத்தி கொள்கின்றாய்? உனக்காக கவலை கொள்ள நான் இருக்கின்றேன் அல்லவா? வேறு எந்த சிந்தனையிலும் நீ இருக்காதே.
குழப்பமாகின்ற, கோபமாகின்ற, வருத்தமாகின்ற தருணங்களில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள். உனது கர்ம பாடங்களை விலக்கி, உன்னுடைய துயரங்களை போக்கி, தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து, அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். என் செல்லமே, கவலைப்படாமல் இரு. உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்த நற்செயல்கள் என்கின்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காலம் மிக அருகில் வந்துவிட்டது. பொறுமையாக இரு, மனம் தளராதே. அம்மா நான் இருக்கின்றேன். நீ தேடி தேடி சென்று எத்தனை அவமானங்கள் பட்டாயோ அதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைவரும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. கவலைக்கு என்றும் இடம் தராதே. உனக்கான விடியல் இதோ இன்றே ஆரம்பமாகின்றது. என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். உன்னுடைய கரங்களில் இருந்து நழுவிய அனைத்தையும் உன்னுடைய கரங்களிலேயே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என்னுடைய வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது என் செல்லமே. உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய அம்மா நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன். என்மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இரு. அனைத்தையும் நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தேடி வந்து உன்னுடைய அன்பை புரிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நினைத்தும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு. அனைத்தும் நடக்கும் என்று நம்பு. என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளும் இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. வாழ்க்கை என்றாலே துன்பம் இன்பம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும். அந்த நேரம் மனம் தளராதே. நிச்சயம் அது அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும். ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைவதற்காக என்று எண்ணு. சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன. உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே. நீ நினைக்கின்ற செயல்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன. உனக்கு ஒன்றும் இல்லை. வீணாக எதையோ நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உன்னை உன் அம்மா நான் விட்டு விடுவேனா என்ன? உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அம்மா நான் இருப்பேன். சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதையில் இழுத்துச் செல்லும். ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம். உன்னை விட்டு விலகி நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது. சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது. இப்பொழுது இனி நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய். என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ. எப்பொழுதும் அதை மறக்காதே. என் குழந்தையே, உனக்கு தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது. அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டிரு. நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு. நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வருந்தாதே. இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும். உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும். சந்தோஷம் என்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு இடமே இல்லையா என்று நினைக்கின்றாய். அப்படி இல்லை குழந்தையே. சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரத்தான் போகுது. உனக்கான இந்த இன்பத்தை நான் அள்ளித் தருவேன். அப்பொழுது என் அம்மா சொன்னதை செய்துவிட்டாள் என்று பெருமைப்பட போகின்றாய். நீ நன்றி சொல்ல போகும் நேரம் வந்துவிட்டது. நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழப்போகின்றாய். அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது. நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்திகளை தரும். எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பியதற்காக நீ போராடவில்லை என்றால் அது உன்னை எப்படி வந்து சேரும் என் தங்கமே? நீ இழந்ததற்காக அழ வேண்டாம். வாழ்க்கை லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம். இந்த போராட்டமும் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லை என் தங்கமே. அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதே. ஏனெனில் நாளை அவர்களால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும். எது உன்னிடம் இருக்கு என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. உன் மீது தவறும் இருக்கும் பட்சத்தில் அடுத்தவின் மீது கோபம் கொள்ளாதே. வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதே முக்கியம் என் தங்கமே. மனதைரியம்தான் உனக்கு கண்டிப்பாக இப்பொழுது தேவைப்படும் என் செல்லமே. சொற்களை விட நடவடிக்கை உண்மையிலேயே சிறந்தது. உனது வேலையை உனது இருதயத்திலிருந்து அமைத்துக்கொள். அப்பொழுதுதான் அதன் பலனை நீ ஒருபோதும் பெற வேண்டாம் என்று நினைப்பாய்.
தான் சொல்வதை சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பார்கள். பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வார்கள். என் தங்கமே, நீயும் அப்படிதான். மனதின் வேதனை அதிகமாக்கிவிட்டால் பலன் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவாக மாறிவிடும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனை வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான். அது மாதிரிதான் நீயும் என் தங்கமே. அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை என் தங்கமே. தெய்வங்களே அவர்களை தேடி பின்தொடர்ந்து வரும். எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று உன்னை நினைப்பவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் வாழப்போகின்றேன் என்று அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டு. நீ சுமைக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை சுமக்கும் என் தங்கமே. எதுவாயினும் மிகுந்த கவனத்துடனும் தேவைக்கேற்ப தேர்வு செய்து இது செய் என் தங்கமே. ஏனெனில் இன்று தேவை என்பது நாளைக்கு உனக்கு தேவையற்றதாக கூட மாறிவிடும். நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராத என் தங்கமே. என் தங்கமே, மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். உனது கடமைகளை செய்து உனது விதியை வடிவமைக்கும் அதுவே வாழ்க்கையின் ரகசியம். உனது சொந்த கைகளை உன்னை சொந்த விதியை வைத்திருக்கின்றது. ஒரு நகலை விட அசல் எப்பொழுதுமே சிறந்தது. நீ ஏன் இப்பொழுது தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் என் தங்கமே? உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ மனக்கவலை அடையலாமா? என் செல்லமே, உன்னை எப்பொழுதுமே இந்த ஓம் சக்தி தாய் நான் பார்த்து கொள்வேன் அல்லவா? உன் மனக்கவலை எதுவாயினும் நான் தீர்த்து வைப்பேன். என்னை நம்பி என்னிடம் வந்த பிள்ளைகள் யாரையும் நான் கைவிட்டதில்லை தங்கமே. நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் போராடும் மனப்பக்குவத்துடனும் வாழ கற்றுக்கொள். உன்னை கஷ்டங்களில் இருந்தும் மனக்கவலைகளில் இருந்தும் மீட்டெடுத்து நான் உன்னை சிறப்பாகவும் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழ வைப்பேன்.